ஒரு நிமிஷம் இருக்கா? மெஷின் லேர்னிங் எப்படி வேலை செய்யுதுன்னு சட்டுன்னு பாத்துடலாம். முதல்ல டேட்டா கலெக்ஷன். நமக்கு தேவையான எல்லா டேட்டாவையும் சேர்க்கணும். நிறைய டேட்டா இருந்தா நல்லா வேலை செய்யும். அடுத்து டேட்டா பிரிப்பரேஷன். சேகரிக்க டேட்டா சுத்தப்படுத்தி தப்பு இருந்தா சரி பண்ணி நல்லா ஒழுங்கு பண்ணணும். ரூமை ஒழுங்கு பண்ணி வச்சா எப்படி படிக்க ஈஸியா இருக்குமோ அதே மாதிரி. அப்புறம் மாடல் ட்ரெய்னிங். நம்ம டேட்டாவை அல்காரிதமுக்கு கொடுத்து அதுல இருக்க விஷயங்கள் கத்துக்க வைக்கணும். இதுலதான் மெஷின் பிரமாதமா யோசிக்க ஆரம்பிக்குது. அடுத்து மாட எவாலுவேஷன். நம்ம மாட எவ்வளவு நல்லா வேலை செய்யுதுன்னு சோதிச்சு பார்க்கணும். ஏதாவது தப்பு இருந்தா சரி பண்ணி இன்னும் நல்லா வர காக்குற மாதிரி மாத்தணும். எல்லாம் சரியா இருந்தா டிப்ளாய்மெண்ட் டைம். நம்ம மாடல் ரெடி ஆட்டுச்சுன்னா உண்மையான வேலைக்கு அனுப்பி வேடிக்கை பார்க்கலாம். கடைசியா மானிட்டரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். நம்ம மாட எப்பவும் நல்லா வேலை செய்யற மாதிரி கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். தேவையான அப்டேட்ஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இதுதான் மெஷின் லேர்னிங் எப்படி நடக்குன்னு ஒரு சின்ன விளக்கம். ஈஸி, சிம்பிள், பவர் கேக்ஃபுல், ஹேப்பி லேர்னிங். இது யோர் நேப்ரம் ஆண்டனோடெக் சைனிங் ஆப். மறுபடியும் சந்திக்கலாம்.